லஞ்சம் ஊழல்ங்கிறத வந்துட்டு இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமான்னு தான் கேட்கணும். இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைங்க. அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் சரி, வேறு பல பட்டா வாங்குறதுலேருந்து ஆரம்பிச்சு பட்டா ஆன்லைனில் வாங்கலாம்னு சொல்கிறான். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு நேற்று கூட இன்றைக்கி காலையில் என் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறார், ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டாங்க, அந்த விஓ வந்து எங்களை கூப்பிட்றாரு, நேராக வாங்கன்னு சொல்கிறாரு. நேராக போனால் அவர் சில காரணங்கள் சொல்கிறார். இல்லை சார், இதில் கொஞ்சம் பட்டா சிட்டா ஏதோ சர்வே நம்பரில் ப்ராப்ளம்லாம் இருக்குது, பார்த்து ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாராம். சரிங்க, நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன் ஆரம்பித்த பிறகு தான் சரிங்க ஒரு 1 மந்தில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நேற்று நடந்த விஷயம். அதனால் இது வந்து கீழே நடக்கிறது. இதெல்லாம் நடக்காதான் இதுக்கு நான் விஜய் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இது சிஸ்டத்தில் இருக்கிற ப்ராப்ளம் இது. அதுதான் அப்படி தான் இருக்காங்க. இதுக்கு நான் போய் விஜய் தான் தவறு, போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற விஷயத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறது எதுக்கு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அது சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணுற இடம். அது வந்து போலீஸுடைய செயல்பாடுகள் தான் ஒரு அரசாங்கத்தோட இந்த ஃபேஸை வந்து அவங்களுடைய தோற்றத்தை வந்து மாற்றுது. அவங்க நல்லா கவர்ன் பண்ணுறாங்களா, மோசமாக கவர்ன் பண்ணுறாங்களா. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கேஸ் வச்சுக்கோங்க, பாலியல் வன்கொடுமை. அதில் அந்த பிடிபட்ட ஒரு ஞானசேகரன் ஒரு டிஎம்கே காரனாக போயிட்டான். அவன் யாரையோ ஒருத்தரை காப்பாற்ற பார்த்தான், அவருக்கு பின்னாடி அவரை யாரோ காப்பாற்ற பார்த்தான்னு ஒரு விஷயம் வரும்போது தான் அது கட்சி சாயம் பெறதை நம்ம பார்க்குறோம். சாருன்னு ஒரு விஷயத்தை மறுபடியும் பேசுகிறாங்க. அப்போது அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு விஷயம். அவனுக்கு 3 மாதத்தில் தண்டனை கொடுத்துட்டாங்க, அவன் ஜெயிலில் இருக்கான்றது வேறு விஷயம். ஆனால் ஒரு பார்ட்டி அது இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் கட்சியோட பேர் கெடுது, இந்த பேச்சுக்கள் அதிகமாகுது. ஒரு 6-7 மாதம் ஆகும். இதெல்லாம் புதுசாக வந்த உடனே நமக்கு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியும். இதுவே நிரந்தரமாக ஆமாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்ற விஷயம் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. கள்ளச்சாராய விற்பனை அப்போது எம்ஜிஆர் வந்து அவரே ஸ்டேட்மெண்ட் விட்டார். கள்ளச்சாராய விற்பனை, இந்த விற்பனை பற்றி தெரிய வந்தால் அந்த வட்டார அந்த தாலுகா காவல்துறை அதிகாரியும் வருவாய்த்துறை அதிகாரியும் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று அறிவித்தார். அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அதுக்கு என்ன சொல்கிறது, ஃபிக்ஸிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை திரு விஜய் அவர்கள் செய்ய முடியும். செய்தால் இதற்கு ஒரு பெரிய அளவில் ஒரு குறைவதற்கும் கட்டுப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன்.